பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பதில் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்கள் யார், நீங்கள் யார்? உங்களுக்குள்ள தேவன் பெரிய கிருபைகளை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள பலவிதமான நற்பண்புகளை வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாதான்? 1 கொரிந்தியர் 1 பேதுரு 3:9 வாசிங்களேன். தீமைக்கு தீமையையும், இங்க பாருங்க, உங்க ஒரு பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும். கேளுங்க, உதாசீனத்துக்கு உதாசனத்தையும். அவன் தோத்திரம் பண்ணல, நம்மளும் அவன் நம்மளை உதாசீனப்படுத்திட்டான். பதிலுக்கு நீ உதாசீனப்படுத்த கூடாது. தீமைக்கு தீமை செய்யாத, உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக. இது தெரிஞ்ச வசனம், ஆனா அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், அதுக்கு தான் வாசிக்க சொல்றேன். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று. நீங்கள் வேற, நீங்க ஆண்களோட என்ன செய்யக்கூடாது? போட்டி போடக்கூடாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து, ஆண்களோட மட்டுமல்ல எந்த நபரோடு நீங்க போட்டி போடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வேறு, நான் வேறு. ஊழியர்கள் கூட சில ஊழியர்கள்ட்ட நான் சண்டை போட மாட்டேன். ஏன்னா அவங்க வேற, நான் வேற. இந்த நர்சரி ஸ்கூல் டீச்சரும் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒன்னா, 2 பேரும் ஊழியர்கள் தான். தயவுசெய்து நர்சரி ஸ்கூல் டீச்சர் வந்து இது கோபிச்சுக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 2 பேரும் டீச்சர், ஆசிரியர் தான். ஆனாலும் ஆசிரியர்கள் வித்தியாசம் உண்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நீங்கள் சரி கட்ட மாட்டீர்கள். நாய் கடிச்சிட்டா நீ திரும்ப கடிப்பீங்களா? எத்தனை பேர் கடிப்பீங்க? நீ என்ன கடிச்சிட்ட, இந்த ஒண்ணு நான் ஒரு கடி கடிக்கிறேன்டா அது நம்மளோட மோசமானவனா இருப்பான் போல. பதில் செய்யக்கூடாதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பதில் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்கள் யார், நீங்கள் யார்? உங்களுக்குள்ள தேவன் பெரிய கிருபைகளை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள பலவிதமான நற்பண்புகளை வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து. நீங்க யாரோட தான் கனெக்ட் ஆயிருக்கணும்? உங்க கயிறு அங்க கட்டி இருக்கணும். நீங்க புருஷனோட இழுத்து கட்டி வச்சிருந்தீங்கன்னா அவர் குழிக்குள்ள விழுந்துட்டாருன்னா அடுத்து இதோ நானும் விழுகிறேன். நீ எய்த்த வீட்டுல விழுந்தா நான் பக்கத்து வீட்டுல விழுகிறேன். நீ மாடியில இருந்து விழுந்தா நான் 4வது மாடியில இருந்து விழுகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் கிடையாது. நான் எப்பவுமே உனக்காண்டி தான் பரிசுத்தமா இருந்தேன். நான் உனக்கு தான் பரிசுத்தமா இருந்தேன். நீ பரிசுத்தம் போயிருச்சுல, என் பரிசுத்தம் போயிரும். ஆனா பைபிள் சொல்லுது, அவர்கள் நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கணவருக்கு பரிசுத்தமா கர்த்தருக்கு பரிசுத்தமா? சவுண்டே காண பார்த்தீங்களா? வராது. எப்படி வரும்? கணவருக்கு தானே பரிசுத்தமா இருக்கிறீங்க. அதனாலதான் கணவர் கீழே விழுந்துட்டாருன்னா நீங்களும் சேர்ந்து உள்ள விழுகிறீங்க. இதுதான் மனிதனுக்காய் வாழ்வது. இதுதான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு இடையில இருந்துச்சு. ஏவாள் விழுந்தப்ப ஆதாம் போட்டான், கீழே விழுந்துட்டான். நீ டிவி பார்த்தா நான் சினிமா பார்க்கிறேன்ட்டான். இன்னைக்கு கட் பண்ணி விடுங்க இயேசு நாமத்துல. அல்லேலூயா. உங்க கயிறு எங்க கட்டி இருக்கணும்? சரி, இப்ப ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, நீங்க என்ன செய்வீங்க? தூக்கி விடுவீங்க, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கணவருக்கு பரிசுத்தம் அல்ல, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். நிறைய இது இருக்குது, பார்ட்னருக்கு தான் பரிசுத்தம். அவன் ஏதாச்சும் பண்ணா டக்குன்னு இது அகராதித்தன வேலையிலும் இது என்னைக்குனாலும் விழுந்துருவாங்க. ஏன்னா மனுஷன் என்னைக்குமே ஒழுங்கா இருக்க மாட்டான். அவனோட கயிறை கட்டினா நீனும் சேர்ந்துதான் விழப்போற. இன்றைக்கு அதை அறுத்துரு இயேசுவின் ரத்தத்தை தெரிஞ்சு. அவர் நரகத்துக்கு போற, நீங்களும் போயிருவீங்களா? எப்படி போயிரு? ஆண்டவா என்ன பழைய படத்துல சொல்லலாம், என்னது நாதா நானும் நரகத்துக்கு வருகிறேன் நாதா. அவன் சொல்றான், இங்கதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஒருத்தர் சொன்னா நான் பரலோகத்துக்கு, ஒய்ஃபும் பரலோகத்துக்கு, ஒய்ஃப் பரலோகத்துக்கு வருவாளா, அப்ப நரகத்துக்கு பேருட்டானா? அந்த மாதிரி இங்க பாருங்க, அங்க மட்டும் நீங்க வேண்டாம் நான் இங்க போறேன்றீங்களே, அப்படிதான். எப்பவுமே உங்க கயிறு தேவனோட தான் கட்டப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை நான் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க தோல்வி எல்லாத்துக்கும் காரணமே இதுதான்.
உங்க கயிறை உங்க கணவருடைய பரிசுத்தத்தோட கெட்டாதீங்க. அவங்களுக்குள்ள பல நல்ல பண்புகளை வச்சு தேவன் சிருஷ்டிக்காம இருந்திருக்கலாம். அவர்கிட்ட இல்லாத பல நல்ல பண்புகளை உங்களுக்குள்ள வச்சு சிருஷ்டித்திருக்கிறார். டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை ஒரு ஆண் இடத்துல இருக்காது, ஆனால் பெண்ணிடத்துல இருக்கும். அவனை சகிச்சு போனே சொல்றான், ஏன்னா உள்ள இருக்கு. ஜெர்மன் ஷெப்பர்ட சிட்னா உட்காரும், ஜம்ப்னா ஜம்ப் பண்ணும், ஏன்னா அது அப்படி பழகி இருக்கு. ஆனா நாட்டு நாய்க்கு அது தெரியாது. அதை புரிஞ்சுக்காங்க. பழி நிக்காதீங்க. அடுத்து அவர் கேட்பார், எனக்கு மீசை வளர்ந்துருக்கணும், மீசை இருக்கா? அப்படி பதில் சொல்ல முடியாது. இப்படி பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்க கூடாது. சரிக்கு சரி, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு சண்டை நடந்துச்சுன்னா கடவுளோட கண்ணு, பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம் எங்க வருது? வாசிங்க, 12 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா 2 பேரையும் பார்க்கவே மாட்டாராம். சண்டையை பத்தி பேசிட்டு தான் இந்த வசனம் வருது. 2 பேர் சண்டை போடாத, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வசனத்தின் அர்த்தம் புரிந்தவங்க அல்லையா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டே, நீ எல்லாம் வழங்கவே மாட்டடா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவன் ரட்சிக்கப்படாதவன், ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டவன் நிக்கிறான். இப்ப கடவுள் யார் வாயிலிருந்து வர வார்த்தை ரொம்ப சீரியஸா கவனிக்கிறாரு. கர்த்தருடைய கண்களோ இரியா. அவன் என்ன சொன்னான்? உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் தீமைக்கு தீமையும் சரி கட்டாதிருங்கள். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் சரி கட்ட மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய கண் ஓ மேல இல்ல, அது ஏன் மேல இருக்கு.